வணக்கம். பாருங்கள், குளத்துக்குள்ளே வந்து முந்தைய ஆட்சியில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, குளத்துக்குள்ளே வந்து ஒரு சில மக்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அவன் பட்டா போட்டு கொடுத்தவங்க என்ன செஞ்சாங்க, 15 வருஷம் கழித்து வந்து உள்ளே வந்து என்ன செஞ்சாங்க, நீர்பிடிப்பு பகுதியில் வந்து நடு குளத்துக்குள்ளே வந்து குச்சியில் போட்டு போயிருக்காங்க. இது நேற்றைக்கு நடந்த சம்பவம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா குளம்தான். அவ்வளவும் வந்து இந்த குளத்துக்கு மட்டும் 40 ஏக்கர் இருக்குது. நீர்பிடிப்பு கம்மாய் புறம்போக்குன்னு சொல்லி இதில் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் புறம்போக்கு இடத்தே கவர்மெண்ட் காசு கொடுத்து வாங்கினது எல்லாமே முந்தைய ஆட்சியில் ஃபுல்லாகவே ஆட்சியாளர்கள் எல்லாமே இருந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அன்பான கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அன்பான கவனத்திற்கும் கொண்டு செல்கிறோம். இது வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து பலமுறை சொல்லியிருக்காங்க, நீர்பிடிப்பு பகுதிகளில் நீங்கள் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, அந்த இதில் உள்ளே வரக்கூடாது, நீர்பிடிப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு இதில் பட்டா அனைத்தும் வந்து ரத்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்பொழுது வரை எந்த ஒரு இதையும் என்ன செய்யலை. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மாறினாலும் அரசு அதிகாரிகள் அவங்க தானே இருக்காங்க. 62 வயசு வரைக்கும் அவங்க தானே இருக்காங்க. அதனால் அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இதை வந்து ஒரு கேன்சலோ எதுவோ பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா தப்பு செஞ்சவன் வந்து காப்பாற்றத்தான் எல்லா அரசு அதிகாரிகள் வந்து இது பண்ணுதாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி தவறு செய்த அதிகாரிகளை வந்து என்ன ப்ரமோஷன் பண்ணோம்னா தான் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இது போன்ற இதை வந்து தடுக்க முடியும். இல்லைனா வந்து இருக்கிற எல்லா குளத்தையும் என்ன செஞ்சுருவாங்க, பட்டா போட்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. நமக்கு தண்ணி தட்டுப்பாடு வந்து இது பண்ணியிருக்கும், நீர் ஆதாரம் இது பண்ணி போயிடும். எல்லாமே என்ன செஞ்சிடும், ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வந்து போயிடும். ஒரு குளம் கூட இருக்காது. நீர் அதுக்கு கடைசியில் ஒரு குடிக்க ஒரு சொட்டு தண்ணியை கூட மனுஷன் ஒருத்தனை என்ன செஞ்சுருவான், வெட்டிட்டு குத்திட்டு சாகுத மாதிரி தான் இருப்பான். இங்கே பாருங்கள், இன்னொன்று வந்து பாருங்கள், இதை வந்து அரசாங்கமே என்ன செய்கிறாங்க, அரசே என்ன செய்யுது, அங்கேருந்து சாக்கடைக்கு வந்து மண்ணள்ளி போட வேண்டியது அந்த புளியங்குடி நகராட்சியிலேருந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று பாருங்கள், புளியங்குடி நகராட்சியிலேருந்து கொண்டு வந்து போட்டால் மண் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது என்ன இதுன்னே தெரியல. இதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உடனடியாக இதில் வந்து தலையிட்டு எங்களுக்கு இந்த ஏற்கனவே வந்து வழங்கப்பட்ட இதில் நீர்நிலை புறம்போக்கில் வழங்கப்பட்ட அனைத்து பட்டாக்களையும் வந்து ரத்து செய்து தரும்படி வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரத்து செய்து அரசாணையை வெளியிடணும். வெளியிட்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.